அவ தலையில போய் பார்த்துட்டு சின்னம்மா தலையில படம் இப்பதான் பரவுது. அது வேற ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒரு நல்ல தைல இருக்கு, அந்த தைல போட்டு தேய்ச்சா அப்படி வெயில கொஞ்சம் தலையை காமிச்சா சரியா போயிடும். இல்லன்னா சின்னம்மா டோபா மாட்டிட்டு தெரிய வேண்டியதான். சோட்ட திங்கிற வேலையில வந்து வியாதியை பத்தி பேசுறேன். யார் சாப்பிடுறா? சாப்பிடு சாப்பிடப்பா. திண்டலா எதை சாப்பிடுறது? ரசத்தை சாப்பிட சொல்றியா? சோறு காணும், என்ன சாப்பிடுறது? ரசமா உன் மண்டை. இது சூப் மேன் சூப். யூரோப்பியன் சிஸ்டமா சாப்பிடுற பஸ் சூப். டன். அப்புறம் யூரோப்பியன் ஆகணுமா? ஆவு ஆவு. கிடவை மேன் கிடவை மேன். பூனால சாப்பிடு. நான் சாப்பிட்டு காட்டுறேன். கஞ்சி குடிக்கிற பய உனக்கு எங்க போகும்? சூப் உனக்கு இருக்கு. எனக்கு ஒண்ணு கை ஒடுங்கி போயில, நான் இதுலயே கலக்கி அதுலயே சாப்பிட்டா எனக்கு கர்மம். பூன்லதான் சாப்பிடணுமா? பூன்ல சாப்பிடுறேன். என்ன கிரமமா இருக்கு அப்பா. அப்பா வாய அப்படி போலாண்டு அப்படி என்ன கொல்ல முடிச்சவன். சிந்தாதே சிந்தாதே. போடும்போது எனக்கு என்னடா குழந்தைக்கு சோறு போடுற மாதிரி போடுறான், வயிறார சாப்பிடுற கூட அது போடுறான். பக்கி ஜமீன்தார்னா சாப்பிடப்படாது. எதுக்கும் ஃபார்மாலிட்டிக்காக தொட்டும் தெளிச்சு சாப்பிடும் சாப்பிடாம அப்படியே இருக்கணும். சோத்தை அமுக்குற வாரக்கட்ட பாக்கல. வயிற்று வலிக்காரன் இவ்வளவு போட்டுக்கிறேன்னு நான் நல்ல உடம்புக்காரனாவது எனக்கு சோறு வேணாம். என்னையாது ஜமீன்தார தொலைக்கணும்னா சோறு போடாமே தொலைக்கலான்னு பாக்குறியா? தொலைக்கிறதல்ல, இது ஆக்கணும். சாப்பிடு தர. இது மேல ஊத்து ஊத்து. காயோட போடு. காயோட. ரைட் ரைட் ரைட். இங்க இங்க இங்க. ஓஹோ, ஜமீன்தார் குழம்பு வர்றா போல் இருக்கு. என்னமோ ஜமீன்தார் ஆனதுக்கு தண்டனை சோத்துல காமிக்கிறானுங்க. ஐய உப்பே இல்ல. தாங்கடா. அது குதிரையாது குந்த விட மாட்டேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போச்சு. கொஞ்சமாவது கத்துக்கிட்டீங்களா எஜமா? ஏஜமா ஏஜமா ஜமீன்தார் இப்படியே கூப்பிடுறதுல கூட தர்த்தரும். மகாராஜான்னு கூப்பிடேன். சரிங்க எஜமா. மகாராஜா இன்னொரு வாட்டி கூப்பிடுறாரு மகாராஜா. ஆமா, எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா எனக்கு. ஜனங்க தான் கூப்பிடல, நீயாவது கூப்பிடுறாதுன்னு. ஆமா, குதிரை சவாரி எப்படி வருதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் சொல்லலையா மகாராஜா? யார் எனக்கு பிடிக்காத விஷயத்த கேட்டுக்கிட்டு. எனக்கு பிடிக்காது ரெண்டுடா. இந்த கணக்கு பாக்குறது இருக்கு பாரு, அதுவும் பிடிக்காது. இந்த குதிரை ஒண்ணு. பாப்பா பாப்பா, குதிரைக்கு நமக்கு ஒத்து வராதரா? நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு. எங்க ஒத்துக்க போகுது? நாளை காலம்புற வரைக்கும் குதிரையை பத்தி பேசாதராப்பா. குதிரைனாவே உடம்பு வலிக்குது. சரிதாங்க மகாராஜா. திங்கிறதுக்கு ஆமா, ஏன்னா இதை நிறுத்தக்கூடாது. ராஜான்னா தின்னுகிட்டே இருக்கணும். ஆமா, நம்ம வரும்போது மைதானத்துல என்னமோ கூட்டமா கண்ணா அப்படின்னா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அது என்ன? என்னங்க என்ன கேக்குறீங்களே? உங்களுக்கு தெரியாதுங்களா? இவன் யாரா? இவன் பரம்பரை ஜமீன்தாரா இருந்தா எல்லாம் தான் எனக்கு தெரியும். பாதில வந்த ஜமீன்தார்ல ஒன்னும் பிடிபட மாட்டேன்னுது. அப்பா, அதனாலதான் தலைவிதி உன்ன வந்து கேக்குறேன். அதுக்கு என்னங்க நான் சொல்றேங்க, முதல்ல உங்க மூதாதைங்களுக்கு இந்த ஜமீன் கிடைச்ச நாள வருஷம் வாடிக்கையா கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய மூதாதைகள், என்னுடைய ஜமீன். ஆட்டுக்கு தோலை உரிக்கிற மாதிரி ஒரு சமயம் இருக்கு. வாங்க வாங்க. என்ன சந்தனபுரம் ஜமீன்தார் ஐயாவே நேரில் வந்துட்டாரு? எல்லாம் அதே பழைய இடம் தான், ஒரு மாறுதலும் இல்ல. ஆமா, 4 கிராக்கி வர்ற நேரம் கடைய முள்ளமா? யாராவது செத்துட்டாங்களா? சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. என்னப்பா, அதுக்குதான் மூட சொல்லுவாங்க. இனிமே பிறந்தாலும் மூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ செய்யலாமா? கடையை ஏன் மூடுற? எங்க விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறத பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கடையை ஏன் திறக்கிற, ஏன் மூடுறேன்னு கேட்டு மட்டும் அதட்டாதீங்க. ஆமா 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 அப்பா. அம்மா, ஐயோ. குதிரை சவாரி எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா ஓட்ட கத்துக்கிட்டேன். குதிரை மேல இருந்து நம்மள ஓட்டுது அது. அப்படியே கீழே தள்ளி பாலமா வெடிச்சு பப்பா
ஒரு நிமிஷம், அட ஒரே ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுறாங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ, இத கத்துக்கோ, அத கத்துக்கோ, இங்கிலீஷ் கத்துக்கோ, ஹிந்தி கத்துக்கோ, எங்க போறது? ஒன்ன கத்துக்கவே எவ்வளவு நாள் ஆச்சு. எல்லாத்தையும் மனுஷன் எப்படிதான் கத்துக்க முடியுமாப்பா? அந்த அமிர்தமா இருக்காங்களே, இங்க வா, அங்க போ, அங்க இரு, இங்க வராது, ஐயோ ஐயோ தொந்தரவு தாழ முடியல. இந்த மோகன் பையன் இருக்கிற சும்மா இருக்கானா? காலம்பரம் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ, மத்தியானம் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ, ராத்திரில ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லாம் என் நன்மைக்கு தான் சொல்றாங்க. குதிரை சவாரி போக உங்களுக்கு மணி ஆகல? மணி ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நாங்க போனா தானே. அதுக்கு பதிலா இங்க உங்க பழைய இடத்துக்கே வந்துட்டீங்க. கடை வாசனை எப்படி இருக்கு தெரியுமா? கடையை விட்டுட்டு போனாலும் வாசனை மட்டும் விடல போல் இருக்குது. பாத்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த சாயந்தரம் ஆன உடனே கத்திரிக்கோல் சத்தம் கேக்குது, ஷேவிங் பண்ற சத்தம் கேக்குது. எனக்கு இந்த சவுண்ட்ல ஒரு டேஸ்ட். மேல 2 சாமான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போலாமா? ஓ, தாராளமா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துட்டு போலாமே. பாக்கியமாங்க வெளியில போயிருக்காங்க. ஏன்? இல்ல, அவங்கள பாத்துட்டு போகணும். கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா வந்துருவாங்க. ஏங்க, கீழே வரும்போது ஒரு ஷேவ் எடுத்துக்கிறீங்களா? ஷேவிங்கா? உங்ககிட்டயா? வேணாமா? நான் இப்பதான் ஜமீன்தாரா இருக்கிறேன், கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். என்னங்க இது? வீரத்துக்கு பெயர் போன சந்திரபுரம் ஜமீன்தார் பரம்பரையில வந்த நீங்களா இப்படி பயப்படுறீங்க? வீரமாவது சூரமாவது எல்லாம் உயிரோட இருந்தா தான். நான் தொழில் தெரிஞ்சவன் சொல்றத கேளு. வேலை கத்துக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா ஷேவிங்க்கு போவாத. முதல்ல அது கழுத்துல கத்தி போட்டு கொலைகேசில வந்து நிக்கும். கடைசியில கிராப் வெட்டி பழைக்க முதல்ல. அது கட்டுப்பட்டா வெட்டிக்கிட்டு போய் மூட்டை அடிச்சுன்னு போடுவான் அவன் பாட்டிக்கு. அவ்வளவுதான். என்ன புது விளையாட்டு? விளையாட்டா? நம்ம சமஸ்தான மகாராஜா வேலைக்காரங்கிட்ட குஸ்தி போடுறாரு. ஏன்னா அவர் பெருமையை நிறைவேற்றாரு. வேலைக்காரன் சொன்னா கோபம் வராத? கோபமா? உன் முகத்தை பார்த்தா பயமா இல்ல தெரியுது. அப்படியா இருக்கிய மகன்? நானே தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜமீன் பரம்பரையில தப்பு செய்யறதுக்கு முதல் ஜமீன்தார் நான் தானா? இல்ல, உன்னை பார்க்கலும் பெரிய தப்பு செஞ்சவன் ஒப்பேன். ஏன்னா உன்னை பெத்தாம் பாரு. அதுக்கு என்ன பெத்தாரு, உன்னை பொறிச்சாரு. எதையாவது சொல்லிக்கிட்டு அழகிரி சும்மா பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பாக்கியம் அவளுக்கு லாட்டரி பிரைஸ் வந்திருக்கு. 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம்? அந்த 3 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யலாம் பார். என்ன சிரிப்பு? சிரிக்காம வேற என்ன செய்வாங்க? இந்த பணத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? எங்க அம்மா பணம் எனக்கு சொந்தம் இல்லாம வேற யாருக்கு சொந்தங்க? இந்த பாரு அழகிரி, இந்த பணம் பாக்கியம்மாளுக்கும் அவன் மகன் சேகர் இருக்கானே அவனுக்கும் சொந்தம். நீங்க எல்லாம் ஏதோ சரி திட்டம் போட்டு என் உரிமையை பறிக்க பாக்குறீங்க. உன் உரிமையை நாங்க பறிக்கிறோமா? ஏன்பா வளர்ற? இந்த பாரு, நீ இங்க ஜமீன்தாரா இருக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு இந்த பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ பாக்கியம்மாளுக்கு மகன் நினைச்சுக்கிட்ட உனக்கு இந்த ஜமீனுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க ஜமீன் பதவியை இனிமே எனக்கு வேணாம் சாமி, எனக்கு வேணாம். நான் அழகிரியாவே இருக்கிறேன். ஆனா இனிமே சாதாரண அழகிரியா இல்ல, 3 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. இனிமே உங்க ஜமீன் எனக்கு வேணாங்க. ஜமீனா ஜமீனா அதனாலதான் ஜமீனே கூடாதுன்னு பல பெரியவங்க சொல்றாங்க. ராத்திரி இல்லை, பகல் இல்லை, தல சத்தம், முளை சத்தம், கச்சேரி, டான்ஸ், உலகார பசங்க இப்படி செய்யக்கூடாதுப்பா. ஜமீன்ல நான் வரேன்டாப்பா. என்ன ஜமீன்தாருன்னா குதிரை மேல ஏறணுமா? குதிரை மேல ஏறினா கீழே வந்து செத்து போடுவான் அப்படின்ற பிளான். உன் குதிரைக்கு ஒரு சலாம், உனக்கு ஒரு சலாம். எனக்கு வேணாம். ஏதோ மனுஷன் நல்ல இயற்கையான காத்துல தூங்குவான். ஐஸ் ரூம்ல போய் படுத்துக்கோ. சொல்றதுக்கு என்ன? ஐஸ் ரூம்ல பணம் இல்லடா வைப்பான். என்ன உள்ள தள்ளி பார்த்த உங்களுக்கு அப்பா அனந்த கோடி நமஸ்காரம். ஜானி வேணாம். ஏதோ மனுஷன்னா அவன் தெரியப்பட்டதை சாப்பிடுவான். டாக்டர் சொன்னதான் சாப்பிடணுமா ஜமீன்தார்? அவர் வந்து உப்பு இல்ல பப்பு இல்ல அப்படி சமைக்க சொல்றது. அத கையில குழந்தையாவது சாப்பிட முடியுங்களா? முள்ளுல குத்தி கத்தில அரு. அட கொலகார பயலுகிற ஆயுத சொத்தை எவன்டா தின்பா? ஐயோ எனக்கு வராண்டாப்பா. எங்க அம்மா என்ன போடாத ஒரு தோசை சுட்டு ஒரு மிளகா சட்னி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நிகர் இந்த ஜமீன் எந்த மூலை? உங்க ஜமீனே எனக்கு வரப்போ. ஆனா அங்க வந்து
பழையபடி ஜமீனுக்கு வான்னு கூப்பிட்டீங்க. இங்க இருக்கிற ஜமீன்தார் கட்சி பர்சனாலிட்டி கட்சி இல்ல, பதம் பார்க்கிற கட்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். மழை பொழுவேன். உங்கள் ஜமீன் வர்க்கத்துக்கே சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். ஐயோ ஐயோ, உங்க கைதாண்டா கை. எவ எவ அம்மா, என்னடி இது? புடிப்பெல்லாம் விடுங்க சாமி. புடிப்பா? கழுத்து கழுத்து இருக்கட்டும், கழுத்து இருக்கட்டும். ஏமா என்னடா பாக்குற? என்ன 4-5 இடத்துல சொட்டை இருக்க? சொட்டையா? அது அதிர்ஷ்ட சொட்டடா. சொட்டையில அதிர்ஷ்டமா? ஆமா. என்ன சாமி, அதிர்ஷ்டம் வந்தா எல்லாம் சேருன்னு சொல்லுவாங்க, இங்க உதிருது. அது ஒரு டைப்பு சாமி. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தைலம் இருக்கு என்கிட்ட. தைலமா? அருமையான தைலம். அப்படியா? ஆமா. ஒருத்தர் வந்தாரு, 5-6 சொட்டை இருந்துச்சு. நம்ம தைலத்தை போட்டாரு, ஒரு வாரம் எல்லாம் போயிடுச்சு. அப்படியா? போய் ஒரே சொட்டையில வந்து பிடிச்சது. அப்படியா? ஏடா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற? ஊர்ல எவ்வளவோ தொழில் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில ஏன்டா ஸ்டார்ட் பண்ண? எந்த தொழிலும் சரியில்லை சாமி. இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு பயலும் கேட்க மாட்டோம். அப்படியா? இது ஒண்ணுதான் சாமி நம்ம சொன்னபடி கேக்குறது. அதனாலதான் இதுக்கு முதலாளியாவே இருந்துடுறேன். அப்படியா? பலே 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 பலே. ஏண்டா அழகிரி, எவ்வளவுடா கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? 8 அணா. தெரியாதா? 8 அணாவா? ஏண்டா வீட்டுக்கே வந்தா 4 அணா தான் கொடுக்குறோம், 2 அணா குறைச்சுண்டா என்னடா? அட என்னங்க சாமி, நீங்க ஒண்ணு கோர புல்லு மாதிரி வளர்த்துக்கிட்டு நீங்க 8 அணா கொடுக்க கூடாது. நான் வளர்க்கறதுலயும் அர்த்தம் இருக்குடா, ஐடியா இருக்கு. என்னன்னு கேளு. மரம் செடி கொடிகளை வெட்டாம வளர்த்தா மழை பெஞ்சு நாட்டுக்கு சுபிட்சன்னு சொல்லுவா. அதே மாதிரி நானும் முடிய வளர்த்தேன்னா என்னுடைய உடம்புக்கும் சுபிட்சம் பாரு. என்ன ஐடியா சாமி? ஒண்ணு நல்லா பயிர் விளையணும்னா கிளை எடுக்கணும் அப்பப்போ, அப்பதான் பயிர் நல்லா விளையும். அதே மாதிரி நீங்களும் வாரம் கிளை எடுத்தாதான் உங்க முகம் கிளையா இருக்கும். அப்ப இந்தாப்பா என்ன சாமி? நல்லா தர்றேன்டா. இருற, ஏண்டடே நீயும் கேட்கலாம், நானும் கொடுக்கலாம். வாங்குறதுலயும் ஒரு ரீசன் இருக்கு. இடத்துல பேங்க் வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு பட்டுல போட்டு வச்சா அதுலயும் ஐடியா இருக்கு. அதாவது நம்ம இருக்கிறது பட்டணம் பாரு, பர்சுல பணம் வச்சிருந்தா இவனாவும் கேப் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். இதுவே இருக்கிற கச்சாரம். எல்லாம் ஐடியா தான். அவசியம் நான் வரட்டுமா? வர்றேன்.